ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 84 10 days டெமிஸ். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஃப்ரீஸா அவனோட ஃபைனல் ஃபார்ம், அதாவது அந்த தேர்ட் ஃபார்முக்கு மாறினா பார்த்தீங்களா, அவன் மாற சுற்றி உள்ளவங்களாம் பயங்கரமா பயந்துகிட்டு நிற்கிறாங்க. அப்படியே பயந்துகிட்டு நிற்க உடனே நம்ம கிர்லின் என்ன சொல்றான், பிக்கலோ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உருவம் ஒன்றும் அவ்வளோ பெரிய பயங்கரமா தெரியல, இவன் இதுக்கு முன்னாடி மாறினது வேணா பயமா இருந்தது, இது ஒன்றும் அந்த அளவுக்கு இதா தெரியல, இவனை ஈஸியாவே நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்காம பார்த்தீங்களாங்க, அப்படியே நின்ன இடத்துலயே உறைஞ்சு போயிடுறான். கிர்லின் நீ அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஏன்னா இப்ப முன்னே இருந்த உருவம் தான் இப்ப எவ்வளவோ தேவலாம், அதோட பவர் லெவல் ரொம்பவே கம்மியா இருந்தது. ஆனா இப்போ இவன் மாறி இருக்கிற இந்த பவர் லெவலோட கம்பேர் பண்ணும் போது இவன் உயிரோட நடமாடுற ஒரு மிருகம் மாதிரின்னு சொல்லி நம்ம பிக்கலோ பயந்துகிட்டு, நீங்க என்ன எப்படியோ டிராகன் பால்லாம் வச்சு உயிரோட கொண்டுட்டு வந்தீங்க, ஆனா கொண்டுட்டு வந்தோம், இப்ப என்னால என்ன மட்டும் இல்ல உங்களையும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல பிக்கலோ அவன் கிவ் அப் அவன் ஒத்துக்கவும் செய்யறாங்க. இவன் இந்த பக்கம் தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி பேச உடனே இந்த பக்கம் நம்ம கிங்கா இருக்காரு பாத்தீங்களா, அவரை காட்ட அவர் பயங்கரமா பயந்து போறாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவங்க தொடக்கூடாத ஒருத்தவனை தொட்டுட்டாங்க, இப்ப அவனோட கடைசி உருவத்துல அவன் இருக்கான், அவன் இந்த உருவத்தை வச்சு இந்த உலகத்தை மொத்த யூனிவர்ஸே அழிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான், பிக்கலோவால கூட இப்ப முடியாது, இப்ப இந்த உலகம் என்னதான் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம கிங்காய் ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் உள்ள நம்ம கோகு இருந்தா பாத்தீங்களா, அவனுமே நம்ம ஃப்ரீஸாவோட பவர் லெவல் ரொம்பவே அதிகமா இருக்கிறத பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸா அப்படியே நின்னுகிட்டு இருந்தவன் என்ன பண்றான், புஃப் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து ஒரு பவர் அடிக்கிறாங்க. இந்த பவர் அப்படியே எதுக்க நிக்கிற இவங்க எல்லாரையுமே கிராஸ் பண்ணி அப்படியே லாஸ்ட்ல வந்து ஒரு இடத்துல அடிக்குதுங்க. ஆமாங்க, நம்ம 10 day இருந்தான் பாத்தீங்களா, அவன் மேல இந்த பவர் அடிச்சு ஒரு மிகப்பெரிய வெடிப்பாகுதுங்க. இந்த இடத்துல நம்ம 10 days செத்தும் போறான். இவன் செத்து போக சுத்தி உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா பயப்பட நம்ம கோஹான் கத்துறாங்க 10 day அப்படின்னு கத்த. இந்த பக்கம் நம்ம கிர்லின் இவனோட பவரோட அந்த வேகம் இருக்கு பாத்தீங்களா, அதை பார்த்துட்டு நின்ன இடத்துலயே நடுங்கி போய் உட்காந்துடுறாங்க. உட்கார இப்பதான் இவங்களுக்கு புரியுது இவன் எதுக்காக இப்படி பண்ணா, எதுக்காக இவன் 10 day கொன்னா அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம பிக்கலோ இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிடறாங்க. அதாவது இவன் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க எல்லாரையும் உயிர் கொடுக்க முடியும், இப்ப இவனை பஸ்ட் கொண்டுட்டோம் பண்ணா இவங்க எத்தனை பேர் மறுபடியும் காயப்பட்டாலும் மறுபடியும் இவங்களால வர முடியாது பாத்தீங்களா, அதனாலதான் இவன் ஃப்ரீஸா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 10 day கொண்டு இருக்காங்கிறத இவங்க புரிஞ்சுக்கவும் செய்யறாங்க. இப்ப இப்படியே நின்றுகிட்டு இருந்த நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், நின்ன இடத்துலயே மறைய சுத்தி உள்ள எல்லாரையும் இவன் எங்க போனான் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெஜிட்டா இங்கே இருந்து பறந்து யாருக்கு போயிடுறான். இவன் யாருக்கு போக உடனே பாத்தீங்க அப்படின்னா இவங்க 3 பேருக்கு பின்னாடி வந்து நம்ம ஃப்ரீஸா நிக்கிறாங்க. இவன் ஃப்ரீஸா நிக்க உடனே அவன் என்ன சொல்றான், எப்படியோ அந்த சின்ன நாமக்க கொண்டுட்டேன், நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் நரகத்தை விட கொடூரமான ஒரு மரணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு, ஆனா அந்த சின்ன பையனுக்கு தான் அது கிடைக்கல, பரவாயில்ல அந்த சின்ன பையனோட மரணத்தையும் சேர்த்து அந்த கொடூரத்தை நீ எடுத்துக்கடான்னு சொல்லி நம்ம கோகானை பார்த்து சொல்ல, நம்ம கோகானை நம்ம 10 day அந்த மரணத்தை தாங்க முடியாம இங்கே இருந்து வேகமா வந்து அடிக்க வராங்க. அந்த அடியை அழகா நம்ம ஃப்ரீஸா டாட்ச் பண்ண, அடுத்தது நம்ம கிர்லின் அடிக்க வரான், அதையும் டாட்ச் பண்ணா, அடுத்தது நம்ம பிக்கலோ அடிக்க வர, அதையும் டாட்ச் பண்றாங்க. இப்போ 3 பேருமே சேர்ந்து அவங்களோட கம்பைன் அட்டாக்க போடுறாங்க. இந்த அட்டாக்கை வந்து சரமாரியா போட்டு அடிக்க இவன் ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி தாங்க இருக்கு, அப்படியே எல்லா அட்டாக்குமே டாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் சரமாரியா அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், மேல நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அப்படியே பறந்துகிட்டு மசேங்கான் அப்படின்னு சொல்லி அடிக்க உடனே நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், அந்த பவர் வரத்துக்கு முன்னாடி மறைஞ்சு வானத்துல பறக்குறாங்க. இவன் வானத்துல பறக்க இதுதான் நமக்கு சரியான சான்ஸ் சொல்லி நம்ம கிர்லின் வந்து கமேகா அப்படின்னு சொல்லி அவன் பவரையும், நம்ம கோஹான் வந்து மசேங்கான் அப்படின்னு சொல்லி அவனோட பவரையும் சேர்த்து அடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பாகுது. வெடிப்பாக இந்த அடி நம்ம ஃப்ரீஸா மேலதான் பட்டுட்டு நினைச்சவங்க நின்றுகிட்டு இருக்க, உடனே நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், டே முட்டாளுங்களா உங்க பின்னாடி தாண்டா அவன் இருக்கான் அப்படின்னு கத்த. ஆமாங்க, இவங்களுக்கு பின்னாடி வந்து நம்ம ஃப்ரீஸா நிக்கிறாங்க. இப்படியே நிக்க இப்ப நம்ம ஃப்ரீஸா என்ன பண்றான், அவன் ஒரு லேசர் பீம் இங்கே இருந்து வேகமா அடிக்கிறாங்க. அப்படியே இந்த லேசர் பீம் சரியான ஃபாஸ்ட்ல வருது. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா இவங்களோட பார்வை திரும்புறதுக்குள்ள இந்த பவரோட வேகம் இவங்க கிட்ட வந்ததுன்னு வச்சுங்களா, அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வர இவங்க அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. இந்த பவர் மட்டும் இப்படியே எல்லாரையும் தாண்டி நம்ம கோஹான் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்ட வந்துகிட்டு இருக்குங்க. அவனால இந்த பவரை வந்து பார்க்கவும் முடியல, அதுல இருந்து நகரவும் முடியல, அந்த அளவுக்கு வேகமா வந்துகிட்டு இருக்க. உடனே நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், இங்கே இருந்து பறந்து வந்து நம்ம கோஹானோட தலையில ஒரு அடி அடிச்சு தள்ளி விடுறாங்க. அந்த பவர் இங்கே இருந்து பின்னாடி போய் ஒரு மலையில அடிக்கவும் செய்யுது. மலையில அடிச்சுட்டு என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த அடிச்ச மலை அந்த இடத்துலயே இல்லைங்க, அந்த மலை இருந்ததுக்கான தடயமே இல்லாம செதறி போக உடனே நம்ம கிர்லினுக்கு கை காலி எல்லாம் தரமாரியா நடுங்க ஆரம்பிக்குதுங்க. வேர்த்து விறுவிறுத்து கொட்ட, இல்ல இனிமே என்னால இவனை எடுத்து நிக்க முடியாது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு இந்த இடத்துல கிர்லின் நடுங்கி போய்
மண்டி போட்டுறாங்க. இவன் கீழே உட்கார உடனே நம்ம கோஹான் என்ன பண்றான், நம்ம வெஜிடாவை பார்த்து, வெஜிடா என்ன காப்பாத்தினத்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நீ இன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்தணும்னு இதெல்லாம் பண்ணல, நான் யாருங்கிறத நீ பாக்கணும்ல, அதனாலதான் உன்னை காப்பாத்தினங்கிற மாதிரி இப்பயுமே அந்த ஆட்டிடியூட நம்ம வெஜிடா காமிச்சுக்கிட்டு தாங்க இருக்கான். இப்ப நம்ம வெஜிடா என்ன பண்றான், இங்கே இருந்து முன்னாடி வந்து நம்ம ஃப்ரீசாவுக்கு முன்னாடி சண்டைக்கு வந்து நின்னுகிட்டு, சரி இப்ப நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்ல ஃப்ரீசா, இப்ப நானும் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேன், இப்ப என்னோட பவரை உனக்கு காட்டுறான் அப்படின்னு சொல்லி இவன் முன்னாடி போய் நிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. என்னடா வெஜிடாக்குள்ள திடீர்னு இப்படி ஒரு பவர் வந்திருக்குங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரீசா என்ன சொல்றான், பரவாயில்ல வெஜிடா, முன்னையோட கம்பேர் பண்ணும்போது இப்போ என்ன நீ லைட்டா பவரான மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் பவர் இல்ல ஃப்ரீசா, உன்னை விட ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிட்டேன், ஆமா இப்ப நான் சூப்பர் சயானாவே மாறிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல சுத்தி உள்ள எல்லாம் பயங்கரமா ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஃப்ரீசா ஆச்சரியப்படுவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிக்கிறாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே, என்னது சூப்பர் சயானா, என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, இந்த பவர் லெவல்லாம் என்னோட பவர் லெவலு கிட்ட கூட வர முடியாது, என் கால் தூசிக்கு கூட ஆகாது, நீ சூப்பர் சயானான்னு சொல்லி நம்ம ஃப்ரீசா கிண்டலா சிரிச்சுக்கிட்டு இருக்க. கடுப்புல காண்டான்னு நம்ம வெஜிடா என்ன பண்றான், இப்ப என்னோட பவரை உனக்கு காட்டுறா அப்படின்னு சொல்லி நம்ம வெஜிடா பயங்கரமா கத்துறாங்க. இவன் கத்த அவன் உடம்புல இருந்து ஒரு பயங்கரமான பவர் இங்க இருந்து ரிலீஸ் ஆகுது. இந்த பவர் ரிலீஸ் ஆக இது எல்லாத்தையும் இந்த பக்கம் நம்ம பிக்கலோ இருக்காங்க பாத்தீங்களா, இவன் இதை பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் சண்டை போடுறப்ப வெஜிடாக்குள்ள இவ்வளவு பவர் இல்ல, அவன் வேற ஒரு ஆளா இருந்தான், ஆனா இப்ப முழுக்க முழுக்க மாதிரி அவன் தனி ஒரு ஆளாவே தெரியறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்பதாங்க நம்ம கிரில்லின் சொல்றான், ஆமா பிக்கலோ, இப்ப சயான்ஸ் வந்து அவங்களோட மரணத்தை சந்திச்சுக்கிட்டு மறுபடி வர ஒரு நிமிஷமா அவங்களோட பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த சயானோட பவர் சீக்கிரட்டை நம்ம பிக்கலோ கிட்ட சொல்லவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம வெஜிடா கத்த ஒரு மிகப்பெரிய பவர் ரிலீஸ் ஆக சுத்தி உள்ள இடங்கள்லாம் அதிரி வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. உடனே இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, அந்த தரையில நிக்காம இங்க இருந்து பறந்து வானத்துல நின்றுகிட்டு இருக்க. நம்ம கிரில்லின் என்ன சொல்றான், ஆமா இதனாலதான் வந்து வெஜிடா தன்னை தானே காயப்படுத்திக்க சொல்லி டெண்டே கிட்ட வந்து ஹீலிங்கும் ஆனா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஃப்ரீசா வந்து நம்ம டெண்டேவை கொன்னுட்டான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்ல, உடனே நம்ம கிரில்லின் போற அளவு ஹாப்பியாவும் இருக்காங்க. எனக்கு இப்போ ஓரளவு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா வெஜிடாவால கன்ஃபார்ம் நம்ம ஃப்ரீசாவை எதிர்த்து நிக்க முடியும், அவனால ஜெயிக்க முடியும், இப்போ அவன் சூப்பர் சயன் ஆயிட்டான்னு சொல்லி ஒரு பக்கம் கிரில்லின் சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம வெஜிடா என்ன பண்றான், கத்திக்கிட்டே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு கத்தி அவன் பவரை ரிலீஸ் பண்ண இந்த இடம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒயிட் பிளாஷ் அடிச்சா அப்படி இருக்கும், அந்த அளவுல ஒரு வெளிச்சம் வந்துகிட்டு இருக்குங்க. இப்படியே வெளிச்சம் வந்துகிட்டு இருக்க. இப்ப 2 பேருமே எதுக்கு சண்டைக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்ல, இப்பதாங்க நம்ம பிக்கல சொல்றான், நல்லா கவனிச்சு பாரு, ஏன்னா வெஜிடாவோட பவர் முன்னே விட இப்ப ரொம்பவே அதிகமா இருக்கு, அவனோட பவர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்கலோ சொல்ல, இப்ப இந்த பக்கம் நம்ம வெஜிடா என்ன பண்றான், ஏ ஃப்ரீசா இப்ப என்னோட பவர் உன்னை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப நம்ம ஃப்ரீசா என்ன சொல்றான், ஓ அப்படிங்கிறியா, அப்ப நம்ம 2 பேரும் இப்பயே மோதி பார்த்தலாம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரீசா இங்கே இருந்து ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. உடனே நம்ம வெஜிடா என்ன பண்றான், அவனோட பவர்னால கீழே ஒரு பாறை மாதிரி இருக்கும், அந்த பாறையை இப்படியே புடுங்கி இங்கே இருந்து வீச அந்த பாறையை அழகாவே நம்ம ஃப்ரீசா டாட்ச் பண்றாங்க. டாட்ச் பண்ண உடனே நம்ம வெஜிடா இங்கே இருந்து நம்ம ஃப்ரீசாவை அடிக்க வர, நம்ம ஃப்ரீசா இப்படியே இங்கே இருந்து மறைஞ்சு போறான். இப்ப மறைஞ்சு போய் இவன் வேற இடத்துக்கு போக மத்தவங்க எல்லாராலையும் நம்ம ஃப்ரீசாவோட ஃபாஸ்டா பார்க்க முடியல, ஆனா நம்ம வெஜிடாவால அவன் எங்கெங்க போறாங்கிறத மட்டும் கரெக்டா கவனிக்க முடியுதுங்க. அந்த இடத்துல எல்லாம் இவன் மறைஞ்சு போற இடத்துல எல்லாம் போய் நம்ம வெஜிடா சரமாரியா நம்ம ஃப்ரீசாவை போட்டு அடிக்கதான் செய்யறான். ஆனா என்னதான் அடிச்சாலும் அதுல ஒரு பிரோஜனமும் இல்லவங்க, எல்லா அடியுமே வந்து இவன் டாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். இப்படியே டாட்ச் பண்ணிட்டு இருக்க. நம்ம வெஜிடா என்ன பண்றான், இங்கே இருந்து பறந்து போய் நம்ம ஃப்ரீசாவோட தலையில ஒரு அடி வைக்க போக பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயுமே நம்ம ஃப்ரீசா மறைஞ்சு போயிடுறாங்க. மறைஞ்சு போக இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, இல்ல நான் ஒரு சூப்பர் சயன் ஆயிட்டேன், என்னோட ஃபாஸ்ட்டுமே அதிகமாயிட்டு, இருந்தாலும் ஏன் இவன் என்ன விட ஃபாஸ்டா இருக்கான்னு நினைச்சு இந்த பக்கம் வெஜிடா நினைச்சுக்கிட்டு இருக்க. உடனே பாத்தீங்க அப்படின்னா இவன் மறைஞ்சு நின்று நம்ம வெஜிடாவுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. வெஜிடாவுக்கு பின்னாடி நின்றுட்டு, ஓ அப்ப இந்த உலகமே பார்த்து பயந்துகிட்டு இருந்து இந்த யூனிவர்ஸையே அழிக்கக்கூடிய அந்த சூப்பர் சயனோட பவர் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா என்ன பண்றான், இவனுக்கு பார்த்துட்டு அப்படியே கேவலமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. சுத்தி உள்ளவங்க எல்லாம் பயங்கரமா பயந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப இவ்வளவு பவர் லெவல் கிடைச்சுமே ஃப்ரீசாவோட பவருக்கு ஈடா நம்ம வெஜிடாவால வர முடியல, இவனால நம்ம ஃப்ரீசாவை ஜெயிக்க முடியுமான்னு நினைச்சு எல்லாரும் பயந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம வெஜிடாவுக்குமே அவன் மேல ஒரு சந்தேகம் வந்து பயந்துகிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.